எனக்கு உண்மையிலேயே இப்படி வந்து எல்லாருக்கும் நான் வந்து செய்தி சொல்கிறது வந்து மனசுக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஒரு மூத்த தலைவர், அதுவும் மக்களுக்காகவே இது வரைக்கும் வாழ்ந்தவர், ஒரு பொதுநல தொண்டர், அடிக்கடிக்கு இந்த மருத்துவமனைக்கு வராது. நாங்கள் கேள்விப்பட்டோம். இன்றைக்கி காலையில் தான் இவர் இவ்வளோ மோசமாக இருக்கார் அப்படின்னாங்க. இதுக்கு முன்னே ஒரு 4-5 தடவைக்கு முன்னால் அவர் வந்து இருந்தார். அப்போ எல்லாம் அந்த கண்ணாடி தடுப்பில் வந்து எல்லாரையும் காமிச்சாங்க. அப்போ நான் வந்து பார்த்துருக்குறேன். அப்போ என்னை பார்த்துட்டு அவர் வணக்கம் வச்சது எனக்கு இன்னும் கண்ணு முன்னால் இருக்குது. அந்த நிலையிலையும் என்ன அவருக்கு தெரிஞ்சுதே அப்படின்ற மகிழ்ச்சி எனக்கு இருந்தது. இருந்தாலும் ஒரு புறம் அவர் மருத்துவமனைக்கு இப்படி அடிக்கடிக்கு கொண்டு வராங்களே, அவர் உடல்நிலை இப்படி இருக்கே அப்படின்னு. 101 வயசுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் 101 வயசுக்கு மேலே கூட வாழலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்து நல்லபடியாக நலம் அடையணும். அந்த பல்ஸ் வந்து ஏறி ஏறி இறங்குது. அங்கே ஒரு விளக்கு மாதிரி எரிஞ்சு அவியுது. அப்போ நான் அந்த மருத்துவர்கள்கிட்ட கேட்டேன், இது என்னப்பா அப்படின்னு. அந்த பல்ஸு காட்டுறதுக்காக ஏறி இறங்குறத காட்டுறதுக்கு அந்த லைட்டு போயிட்டு வருதுமான்னாங்க. 88 இருந்தது, 87, 86 இருந்துச்சு, திருப்பி 88க்கு போச்சு. அதை நான் அந்த கண்ணாடி தடுப்பில் பார்த்தேன். ரொம்ப மனசே சங்கடமாக போச்சு. என்னால் அங்கே நிற்க முடியல. அதனால தான் நான் வந்து கீழே போயிட்டு அதுக்கப்புறம் வரேன்ப்பா, இங்கே முடியல என்னாலன்னா. அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தோழராக அவரை ஒதுக்கவே கூடாது. நமக்கானவர், அவர் எல்லாருக்குமானவர். இந்த தமிழ்நாட்டு அடித்தட்டு மக்களுக்காகவும் ஒரு போராளிகளுக்காகவும் குரல் கொடுத்தவர், அரவணைச்சவர், அவங்களுக்காக வந்து வாழ்ந்தவர், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். அரசு கொடுத்த வீட்டில் தான் இருக்கார் அவர். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் ஓனர் ஆனார்னா வந்து ஒரு மகிழ்ந்து கொடுத்தார். அது கொடுக்குறேன்னு சொன்னார். சொல்லும் போதெல்லாம் இவர் மறுப்பார். எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் பேருந்தில் தான் போனோம், வண்டி ஏற்பாடு பண்ணிக்கின்னு எந்த தோழர்கள்லாம் வந்தாங்கன்னா என்னை கூப்பிட்டு போவாங்க, நான் அவங்களோட தான் போவேன், அப்படி தான் பயணிச்சுன்னு இருந்தார் அவர். ஆனால் அவர் வற்புறுத்தி ஒரு விழாவில் வந்து அந்த சாவியை கொடுத்து வண்டியை கொடுத்துட்டாரு. மறுக்க முடியல. எல்லார் எதிர்க்கும் அவர் அறிவிப்பு கொடுத்ததுனால இவரால் மறுக்க முடியல. அதுதான் நாகரிகம். அந்த நாகரிகம் கருதி இவர் அமைதியாக வாங்கிக்கிட்டாரு. ஆனால் உடனே என்ன செய்தார், அதை வந்து தனக்காக வச்சுக்கல. அவர் கட்சிக்கு அதை வந்து சாவியை கொடுத்து அறிவிப்பு கொடுத்துட்டார். இது நான் என்னோட கட்சி சார்ந்து பயன்படுத்திக்கிட்டோம், அலுவலகத்துக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு வந்து போராடிட்டு இருக்கிறார் உயிரோட. அவர் நலம் பெற்று வரணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசை. அவர் நல்லபடியாக வந்தாருன்னா போதும். 101 வயசே இல்லை. அவர் மற்றவங்களுக்காக வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறோம். அவர் நலம் பெற்று வாழணும். இல்லை அரசு கூட நல்லா கவனிக்கிறதா சொன்னாங்க. அதிக அக்கறை எடுத்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில் மருத்துவர்கள்லாம் வந்து, மருத்துவர்களுக்கும் அவர் ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் ஒரு மாதிரி கலக்கத்தோடு தான் இருக்காங்க. எல்லாம் பாசமாக தான் எல்லாம் கவனிக்கிறாங்க. நாங்கள் பார்த்தோம். அவர் நல்லா வரணும், அதுதான் எங்களோட எண்ணம். சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஆகலைங்கிற ஒரு வருத்தம் இருக்கா? அப்படிலாம் இல்லை. அது இல்லாமையே அவர் மக்களுக்கு குரல் கொடுத்தாரு. இல்லை, அது ஆய்தான் குரல் கொடுக்கணுன்றது என்ன ஆகுது, அவரால் முடிஞ்சது இல்லை. அது இல்லாமே மக்களுக்கு நின்னாரு, மக்கள் சார்பாக நின்னாரு. எல்லா போராட்டங்கள்லையும் அவர் வயசு இருக்கிற வரைக்கும் கலந்துக்கிட்டாரு. எல்லாருக்காகவும் குரல் கொடுத்தாரு. அப்புறம் அதை விட வேற என்ன, சட்டமன்ற உறுப்பினராக போய் இருக்கணும்னு தான் குரல் கொடுக்கணுன்றது தான் இல்லை. இப்படியும் செய்யலாம். சமுதாய சேவை செய்யலான்னு ஒரு மனிதன் நினைச்சா எந்த நிலையிலையும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.